தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை வில்லிவாக்கம் திருவள்ளுவர் திரு வார்டு 95 மண்டலம் 8 ஆகிய இடத்தில் மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். ரஃபீக், அந்த பகுதியில் எந்த அளவிற்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள்? சொல்லுங்கள். கண்டிப்பாக மோகன், சென்னை வில்லிவாக்கம் திருவள்ளூர் தெரு இருக்கக்கூடிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த தெருக்களில் மொத்தம் 3 தெருக்கள் உள்ளன. இந்த தெருக்கள் இருக்கக்கூடிய வளைவான பகுதியாக இருக்கக்கூடிய முக்கிய தெருக்களாக உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் சுமார் 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை இந்த பணிகள் நடைபெறாமல் வார்டு 95 மற்றும் மண்டலம் 8 இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக, ஒப்பந்த பணியாளர்கள் மூலமாக இங்கே மழைநீர் வடிகால் பணிகள் சுமார் 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை இந்த பணிகள் நிறைவடையவில்லை. மேலும் வளைவான இடம் என்றும் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மூலமாக பலமுறை இங்கு விபத்துகளும் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றன. மேலும் இது சம்பந்தமாக பலமுறை இருக்கக்கூடிய கவுன்சிலரிடமும் மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த வளைவான பகுதிகளில் இருக்க முக்கியமான இந்த தெருக்களில் வீடுகளில் அருகாமல் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த வாகனத்தின் மூலமாக செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் தெரிவித்து வருகின்றன. தொடர்ச்சியாக இது போன்று இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளை உடனடியாக அப்புறப்படுத்தும் விதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த தெருவிலை உடனடியாக சீரமைத்து தரப்பட வேண்டும் என பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அப்பகுதிவாசி மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எப்பொழுதெல்லாம் இந்த பணிகள் மூலமாக இந்த ஆமை வேகத்தில் ஈடுபடக்கூடிய இந்த பணிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்க வருகின்றன. இது பற்றி கேட்டறிவோம். ஐயா, இந்த பணிகள் எந்த அளவிற்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன பார்த்து? பொங்கலுக்கு முன்னே ஆரம்பித்தாங்க. ஜனவரி போன மாதம் ஆரம்பிச்சது. 3 மாதம் மேலே ஆச்சு. வேலையை செய்கிறதில் பார்க்குறாங்க, போகிறாங்க. எதுவும் செய்கிறது கிடையாது. ஷாப்பிங் ரொம்ப இடைஞ்சலாகுது. ஐசிபுக்கு கான்ட்ராக்டுக்காரங்க ஒர்க்குக்கு போக முடியல, ட்ரெயினுக்கு போக முடியல, பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியல. ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் ரொம்ப நாங்கள் சொல்லி பார்த்தோம், அதிகாரிகளையும் சொன்னோம். யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் நாங்கள் இது எல்லோரும் தெரிவித்துப்படுத்துகிறோம். நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். அதை சீர் பண்ணணும். இதை பண்ணி நல்லா போட்டு விட்டால் எல்லாம் போவாங்க. ஜனங்கள் நடக்கும். ஆஸ்பத்திரி போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சிரமையாக இருக்குது. மெட்ரோ வண்டிகள் வரும்போது அந்த வழியாக அந்த மெட்ரோ டேங்க் இடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 2 வரத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறான்னு சொல்லப்படுது. தண்ணியும் வரமாட்டேன்றது. மெட்ரோ ஓட்டுக்காரன் வரமாட்டேன்றான். ஒரு வண்டியும் வரமாட்டேன்து. போகிறதுக்கே சிரமமாகுது. டேங்கே இஷ்டு போயிட்டானுங்க. டேங்கே இஷ்டு இது பண்ணிட்டாங்க. அந்த டேங்கை கட்டி விடணும். இதை வரேன்றாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. வர்றது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் யார் பார்க்குறாங்களா? கவுன்சிலர் வராங்க, சொல்லிட்டு போகிறாங்க. கவுன்சிலர் தயாளமும் இது சுதா தயாளம் பார்த்துட்டு போகிறாங்க. நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் தீவிரப்படாமல் இருக்கக்கூடிய நிலையிலே பொதுமக்கள் இங்கே இருக்கிற நபர்களும் சொல்லியிருந்தும் வெறும் பார்வையிட்டு மட்டுமே தான் செல்கிறாரே தவிர இந்த பணிகள் இன்னும் நிறைவடையாமல் இருப்பது தான் வேதனை தெரிவித்து வருகிறது இந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்களோ அல்லது கார்களோ செல்லக்கூடிய நிலையில் விபத்துகளும் ஏற்படுகிறது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த வளைவான பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் எந்த ஒரு பேரிகார்டும் இல்லாத வகையில் விபத்துகள் ஏற்பட்டால் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள், கூர்மையாக இருக்கக்கூடிய கம்பிகள் மூலமாக குற்றப்பட்டு கோர விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உயிர் சேதங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற நிகழ்வுகள் அலட்சிய போக்காக இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் இந்த பணிகளை உடனடியாக இருக்கக்கூடிய மண்டலம் 8 மற்றும் வார்டு 95 இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு ஒப்பந்த பணியாளர்களை கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். மேலும் இருக்கக்கூடிய இந்த விடுபட்ட இந்த பணிகளை உடனே தீவிரப்படுத்த வேண்டும் என்பதும் பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சாலையில் முக்கிய பிரதான சாலையாகும். இந்த சாலையில் இருக்கக்கூடிய 3 தெருவுகள் இருக்கக்கூடிய சுமார் 850 வீடுகளில் இருக்கக்கூடிய கூடும்
அது மட்டும் இல்லை, இந்த வழியாக செல்லக்கூடிய இந்த பாதையில் முக்கியமான பாதையாகும். கடைகள் வியாபாரிகளுக்கு பிரச்சனையாக உள்ளது. இருக்கக்கூடிய வீடுகள், ஒவ்வொரு வீடுகளில் செல்லக்கூடிய இந்த தெருவிலிருந்து பிரதான சாலைக்கு வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் வருது போவதும் சென்றாலும் அவர்களுக்கான அந்த வழிகளும் இல்லாத மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும், அருகாமையில் வில்லிவாக்கம் ரயில் நிலையம் உள்ளது, இங்கேயும் செல்வதற்கும் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 3 மாதங்களாக இதே பிரச்சனைகள் தான் ஏற்படுகிறது. அலட்சிய போக்காக இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து வேறொரு ஒப்பந்த பணியாளர் மூலியமாக இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கவனத்தை எடுத்துக்கொண்டு இது போன்று ஒவ்வொரு இடங்களும் இது போன்று இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் நடைபெறக்கூடிய இந்த போல நிகழ்வுகளை தவிர்த்து நிறுத்தும்படியும் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பிரதான கோரிக்கையாளர்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரஃபி. விரிவான விவரங்களையும் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளையும் இது தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரஃபீக். கிழக்கு மாடு வீதி வில்லிவாக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த போயிட்டு வர்றதுக்கு. கால் டைம் கீழே ஊழ்ந்துடலாம் அந்த மாதிரி இருக்குது இடம். இது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இல்லை தேங்கி நிற்கிது, சீக்கிரம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஆமாம் சார், கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், வண்டி வர முடியல சைடில், ரொம்ப கஷ்டமாக டெய்லி வர கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் இது முடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கார்பரேஷன். இலக்குமர தெருவில் ஃபுல்லாக வில்லிவாக்கத்தில் இது ரொம்ப ஒரு 2 மாதமாக இப்படியே தான் போயிட்டே இருக்காங்க. அப்படியே இதை சரியாக பார்க்கவும் மாட்டாங்க, வந்து சரியாக பார்க்கணும். ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி லீவு, அதனால் ஒன்றும் வேலையை ஸ்டார்ட் பண்ணல. ஒன்றும்